பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக ராமநாதபுரத்தில் தற்பொழுது சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவின் தலைமையேற்று அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தினார்கள். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய உடனே அதிமுகவை முழுமையாக கைப்பற்றப்பட வேண்டும், அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்குவதற்கான மறைமுகமான ஏற்பாடுகளை செய்தார் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். என்னை அதிமுகவிலிருந்து நீக்கினான் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அவர்களை நீக்கினான் என்றும் உரிமையிலும் பேசியுள்ளார் சசிகலா அவர்கள். ஆனால் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். துரோகிகள் அனைவரும் ஒரு நாள் தோற்பார்கள். அது கூடிய விரைவில் நடைபெறும். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழக மக்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு தொகுதியில் ஓபிஎஸ் அவர்களை வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக திமுகவோ அல்லது பாஜகவோ அல்லது அதிமுகவோ கிடையாது. ஓபிஎஸ் பேரை கொண்ட 5 நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சதி திட்டத்தால் வேட்புமனு தாக்கல் செய்து தற்பொழுது அவர்களுக்கு சின்னமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க இந்த 5 நபர்களை வெற்றியடைய வைப்பதற்காகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காகவோ செய்யவில்லை. பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சதி திட்டம் தீட்டியதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக இந்த ராமநாதபுரம் தொகுதியில் உங்களது ஒவ்வொரு வாக்குகளும் அதிமுகவின் வேட்பாளர் திமுகவின் வேட்பாளரை தோற்கடித்து உங்களது ஆதரவுகளோடு மக்களவை தேர்தலில் வெற்றியடை வைத்து நாடாளுமன்றத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு சென்றால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடை வைப்பதற்கு உங்களது ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியமானது என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். ஏனென்றால் நான் செய்த ஒரே தவறின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான். ஆனால் அதை தவறை மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் வரைதான் அதிமுக பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமாக அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் மக்களவையில் வெற்றியடைய வேண்டும். அதிமுக துரோகி வீழ்த்தப்பட வேண்டும். இதுதான் மக்கள் மத்தியில் முழக்கப்படக்கூடிய ஒரே தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். மற்ற தொகுதி எனக்கு பிரச்சனை கிடையாது. ராமநாதபுரம் தொகுதியில் தான் எனது முழுக்க அரசியல் பயணமோ அரசியல் பிரச்சாரமோ இருக்கிறது என்றும் மக்களவை தேர்தலில் எப்படியாவது ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைந்து விட்டால் அதிமுகவை மீட்டு விடலாம், எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை வீழ்த்தி விடலாம் என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரம் செய்வது சரியா தவறா? ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவாரா என்பதை உங்களது கருத்துக்களை நமது கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.